பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு? நான் சொல்லல சார், இதுக்கு மேல இப்ப என்ன சார்பா உங்களை வச்சு நான் கேட்கறேம்மா. கண்ணு முன்னாடி என்ன ஆதாரத்தை காட்டுறேன். நீங்க ஒரு இளம் பெண், உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? தைரியமா வந்து இருக்கிறீங்க. தைரியமா போறீங்க. கோவையில அங்கிட்டு வந்து கோவையில ஒரு மாணவி கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க. கோவையில கற்பழிச்சு ஒரு மாணவி, ஒரு மாணவி அது வந்து தேடி பிடிச்சு சொல்றேன். இப்ப நடந்தது சார், அதனால நான் தேடி பிடிச்சு சொல்லல. இப்ப நடந்ததே கொலையே நடக்காதுன்றீங்களா? கொலையே நடக்காதுங்கறீங்களா? அப்படிதானே சார் சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு கொலையே நடக்காது. என்ன ராமராஜ்யம் நடத்துறாங்களா? 11 மணிக்கு ஒரு மாணவி வந்து பேசிட்டு இருந்தாங்க. சொல்லாதீங்க, ராத்திரி 11 பகல் 11. ராத்திரி 11 மணிக்கு அந்த நண்பரோட பேசிட்டு இருந்தாங்க. நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி 11 மணிக்கு. எங்க? கொதர்ல. அவ்வளவுதான். ஏன் சார் அவ்வளோனா? அவங்களோட இஷ்டம் சார், அந்த பொண்ணோட இஷ்டம் இல்லையா? அம்மா, முள் போய் வாழை இலை மேல பட்டாலும் வாழை இலையே முள் மேல பட்டாலும் கிழிச்சல் வாழை இலைக்குத்தான். ரெட்டை இலைன்னு சொன்னா ஜெயிக்கிற காலம் போய் எனக்கு தவேக்கா கொடுக்குறாங்க, தமிழக வாழ்வு உரிமை கட்சி கொடுக்குது, இவங்க கொடுக்குறாங்க, அதனால நான் ஜெயிச்சேன். ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம், எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு விஷயம். இவர் மீட்டிங் போடுறாரு பழனிசாமி, அதுல தவேக்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு 4 பேர் நிற்கிறான். ஒரு கட்சி கூட்டத்தில் இன்னொரு கட்சி கொடியை வச்சுக்கிட்டு இருந்தாக்க அந்த தொண்டை என்ன பண்ணணும்? ஏடா, என் கட்சி கூட்டத்தில் உன் கட்சி கொடியை கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? கூட்டணியில் இல்லை, அவங்க யாருன்னு கூட சொல்லணும். எப்படிடா காட்டலாம்னு சொல்லி அடிக்க போயிருக்க மாட்டாங்க. கூட்டி வரப்பட்ட கூட்டம், காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அவங்க அதே தான் நம்ம கட்சி கொடி போட்டுருன்னு வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டு விரக்தியின் உச்சம். ஊர் பூரா ஒதுக்கிறாங்க, போற இடத்துலாம் கேவலப்படுறாங்க. விரக்தியின் உச்சம். தொலைச்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற ரவுடி பேட்டை? நான் உன்னை விட பெரிய ரவுடி. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சாங்க. இப்ப ஸ்டாலின் அங்கிள்லாம் கம்மியாயிடுச்சு சார். என்ன பண்ண முடியும்? ஊர் கூடி சிரிச்சுது. அங்கிள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேமஸா போச்சு. இவரை பார்த்த உடனே அங்கிள் அப்படிங்கிறாங்க. வெளியே வந்தால கதவி தேம்பி அழுதா இருக்கிறாங்க. குற்றமே செய்யல, நான் எனக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னாரு. அப்புறம் என்னது காசு கொடுக்குறாரு? ஒண்ணுமில்லமா, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணைகிறாரு காந்தராஜ் சார் அவர்களை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். சார், அதிமுக எடப்பாடி, செங்கோட்டையன், இவர் டிடிவி எல்லாருமே வந்துட்டாங்க. செங்கோட்டையன், டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து கூட எடப்பாடி அவர்களை ஒன்றும் பண்ண முடியாதா? எடப்பாடி அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு யோசிக்கிறாருமா. இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா என் கதி என்ன வருது? எனக்கு பின்னணியில் ஒரு அளவும் இல்லை, தொண்டர்களும் கிடையாது, ஆளுங்களும் கிடையாது. ஏதோ அமித்ஷா புண்ணியத்தினால நானும் தலைவன் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இவன் கடந்த அரசியலில் என் பேர் இருக்கிறதுக்கு காரணமே யார்? அமித்ஷா இல்லைன்னா நான் ஏது? ஆட்சியில் நினச்சி நின்று 4 வருஷம் இருந்தேன்னா எப்படி நின்றேன்? அமித்ஷானுடைய கருணையினால தான் நின்றேன். அவர் கை விட்டுருந்தாருன்னா அன்றைக்கி நான் வெளியே போயிட்டுருப்பேன். எதிர்கட்சி தலைவராக மாத்திரம் எப்படி வந்தேன்? கரெக்டாக 60 சீட்டு இருந்தாக்க எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்கணுன்னு அந்த 60 சீட்டு மாத்திரம் ஜெயிக்க வச்சு, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஜெயிக்க வச்சு 60 சீட்டு வச்சு எனக்கு ஒரு பதவி கொடுத்து, அதில் தான் எனக்கு இருக்கிற ஒரே மரியாதை என்ன? தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவருங்கிறத தவிர பழனிசாமிங்கிற என்னால் தமிழ்நாட்டுடைய அரசியலில் என்ன மாற்றத்தை நான் ஏற்படுத்தினேன்? ஒரு போராட்டம் உண்டா? ஒரு பொதுக்கூட்டம் உண்டா? ஒரு சட்டமன்றத்தில் ஏதாவது பேசி ஏதாவது இது பண்ணியிருக்காரு? பொது மேடைகள்ல எல்லாம் பேசுறாரு, தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அண்ட் திமுகக்கு எதிராக முக ஸ்டாலினுக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு, எதிர்த்து பேசுறாரு சார். அப்படியே எப்போ பேசினாரு? இல்ல பிரஸ் மீட்ல எல்லாம் பேசிட்டு தான். பிரஸ் மீட்ல எல்லாம் தனியாக உங்ககிட்ட ரகசியமாக பேசிட்டு போனாரு. இல்ல பொதுமக்கள் எங்களுக்கு தெரியலையம்மா. என்ன கேள்வியை கேட்டு ஸ்டாலின் அப்படி திணறி போனாரு? எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. போன தடவை மழை பெஞ்ச போது பெருமழையினுடைய இந்த பாதிப்பை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும்னாரு பழனிசாமி. தொடுமுதல் உதயநிதி சாலைகளில் மழை பெஞ்சு நின்று போச்சு, இப்போ சாலைகளில் தண்ணி இல்லை. கப்பலூர் விஷயத்தை எடுத்து முன் வச்சிருந்தாரு சார். கப்பல் இருங்க, நான் முடிக்கிறவனு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. கப்பலூரில் என்னாச்சு? கப்பல் ஓட்ட முடியலன்னாரு. என்னது கப்பலூர்? நெல் கொள்முதல் பற்றி பேசியிருந்தாரு. நெல் கொள்முதல் இப்போ அது யாருக்கு செய்யணும்? ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க. அவங்க தானே பதிலே கொடுக்காம இன்னைக்கு பார்த்தேன்னு, இந்த செய்தியை பார்த்தேன்னு, பார்த்துட்டு போய் 15 நாள் ஆச்சு. இன்னைக்கு உள்ள அவங்க கிட்ட இருந்து ஒரு பதிலையும் காணும், ஒன்றுமே இல்லை. இப்போ கொடுக்க வேண்டியது கொள்முதலுக்கு பணம் கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
டெல்லியில் விவசாயிகளை அடித்து வயிற்றில் அடித்து கொண்டு போய் செத்தாலும் பரவாயில்லன்னு போன கூட்டத்துக்கிட்ட போய் தமிழக விவசாயிகளுக்கு வந்து விட்டால் என்ன ஆகும்? டெல்லியில் அந்த விவசாயிகளுக்கு என்ன ஆச்சு? அதே தான் தமிழ்நாட்டு விவசாயிங்க ஆச்சு. இதை தமிழக அரசு என்ன பண்ண முடியும்? சொந்த காசை கொடுத்து காப்பாற்றினா தான் உண்டு. எல்லாத்துக்கும் சொந்த காசை கொடுக்கறதா இருந்தால் நீ என்னத்துக்கு இருக்கிற? எங்களை விட்டுட்டு நாங்கள் தனியாக போய்ட்றோம். இப்போ இவ்வளோ அமைச்சர்கள் இவருக்கு எதிராக நிற்கிறாங்க அதிமுகவில். அதிமுகலேருந்து பல பேர் பிரிஞ்சும் கூட இவருக்கு எதிராக நிற்கிறாங்க. இருந்தாலுமே இவர் அதிமுகவை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து மீட்டு கொண்டு வந்துடுவாரா? அதிமுக வந்து அதிமுகவோட நிலை வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் அவருக்கு. அவ்வளோதான் பாயிண்ட். போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த அத்தனை இடைத்தேர்தல்களும் 3 தேர்தல் பாக்கி இல்லாமல் அத்தனையிலையும் தோத்தது மாத்திரம் இல்லாமல் கடைசி 3 தேர்தலையும் நிற்காமையே ஓடி போயிட்டவர். புறக்கணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தலைமுறைவாக போனவர். தேர்தலில் கூட நிற்க முடியல. அது ஈரோடு தேர்தல். இவருடைய ஜாதி வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கிற பகுதி அது. அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு ஏரியா அது. அந்த ஏரியாவில் தேர்தலை நிற்காமல் ஓடி போயிட்டார். ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தன்னுடைய இன மக்கள் இருக்கிற இடத்துல கூட அவரால் வந்து செல்வாக்கை காட்டி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரலைங்க. அந்த வகையில் பார்க்க போனால் சீமானன் பாராட்டலாமா? ஒரு தேர்தலில் கூட அவர் டெபாசிட் வாங்கலாம்னு நின்றுக்கிட்டே இருப்பார். ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் நிற்கிறத நிறுத்திடுச்சுன்னா அந்த அரசியல் கட்சி செத்து போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து தோல்வி பயம் வந்துருச்சு. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. ஏன்னா அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க போகிறாங்க, பாஜகவனுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதுவே உங்களுக்கு கேவலமாக இல்லை? ரெட்டை இலைன்னு சொன்னால் ஜெயிக்கிற காலம் போய் எனக்கு தாவேக்கா கொடுக்குறாங்க, தமிழக வாழ்வு உரிமை கட்சி கொடுக்குது, இவங்க கொடுக்குறாங்க, அதனால் நான் ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு விஷயம். இவர் மீட்டிங் போடுறாரு பழனிசாமி, அதில் தாவேக்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு 4 பேர் நிற்கிறான். ஒரு கட்சி கூட்டத்தில் இன்னொரு கட்சி கொடியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த தொண்டை என்ன பண்ணணும்? ஏன்னா என் கட்சி கூட்டத்தில் உன் கட்சி கொடியை கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம்? கூட்டணியில் இல்லை. அவங்க யாருன்னு கூட சொல்லலை. எப்படிடா காட்டலாம்னு சொல்லி அடிக்க போயிருக்க மாட்டாங்க. கூட்டி வரப்பட்ட கூட்டம், காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அவங்க அதே தான் நம்ம கட்சி கொடி போட்டுருக்குன்னு வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் சொல்கிறேன், பார்த்தீங்களா அவங்க நம்மளோட சேர போகிறாரு. என்னால் நான் ஜெயிக்க முடியும்னு இன்றைக்கி ஒன்றும் சொல்லலையேம்மா. அவங்க வர்றதுனால நான் ஜெயிச்சிடும், இவங்க வர்றதுனால நான் ஜெயிச்சிடும், அவங்க என்ன காப்பாற்றுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஜெயிச்சு அவங்கள காப்பாற்றுவேன்னு சொல்லலையே. எவ்வளோ கேவலம்! தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய கட்சின்னு சொன்ன ஒரு கட்சி தேர்தல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம், தேர்தல் சின்னம், கட்சி தலைமை, கட்சி கொடி அத்தனையும் வச்சுக்கிட்டு, அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் வச்சுக்கிட்டு, அத்தனை நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு தனியாக நிற்க 10 தடவை தோற்றுவிட்டு, இடைத்தேர்தல் 1 பாக்கி இல்லாமல் தோற்றுவிட்டு, கடைசி 3 தேர்தலில் நிற்கக்கூடதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி போன ஒரு ஆள் எப்படி கட்சியை ரிவைவ் பண்ணுவார்? அதனால தான் அவர் இப்போ எல்லோரும் சேர்ந்து கை விட்டாங்க. செங்கோட்டையனை நீக்கி விட்டாங்கிறாரு. அவர் நீக்கிறதுனால யார் இருக்கா? இனிமேல் யார் நீக்கிறதுக்கு யார் இருக்கப்போ அவங்க கட்சியில்? உன்னை தவிர வேறு யார் இருக்கா? இந்த சிவி சண்முகம், கேபி முனுசாமி மாதிரி ஏற்கனவே ஜெயலலிதாவால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அவங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து சொல்லியிருந்தாரு, நான் பாஜக சொல்லி தான் இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணேன், நான் வந்து தர்ம யுத்தம் வந்து பன்னீர்செல்வம் கூட எடுத்தார். செங்கோட்டையன் வந்து இதுதான் முன்வைக்கிறார், பாஜக சொல்லி தான் நான் பண்ணேன், நான் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கிற வேலைகளில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு செங்கோட்டையனும் சொல்கிறாரு. அதே மாதிரி பன்னீர்செல்வமும் வந்து தர்ம யுத்தம்லாம் எடுத்தார். இதுக்கு பாஜக மௌனம் காக்கிறதே ஏன்? பாஜக மௌனம் காக்கிறதுன்னா அவங்களுடைய துணை இதுதானுங்களாம்மா இதெல்லாம். தாவேக்கா ஒரு பாஜகவுடைய ஒரு பிரிவு, பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு பிரிவு, இப்போ செங்கோட்டை ஒரு பிரிவு. இதில் என்னன்னாக்கா விஜய் வந்து தயார் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகி போகுது. 1.5 வருஷம் ஆச்சு. மொத்தம் 7 கூட்டம் போட்டிருக்காரு. 3 வாராந்திர கூட்டம் போட்டார். 3வது கூட்டத்தில் அடிபட்டுச்சுன்னா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார். 1 மாதம் ஆளையே காணும். இன்றைக்கி ஒரு வெளியில் வரல. அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அவங்க பார்த்தாங்க, இது என்னடா இந்த ஆளை கூட்டம் வந்தாங்க, அதை பெருசாக அதை பண்ணணும்னு பார்த்தாக்க ஒரு சின்ன அவங்க சம்பவம் நடந்து பயந்து ஓடி போயிட்டா, இந்த ஆளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் ப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த லீடர் செங்கோட்டையன், பெரிய கவுண்டர் பேர் அவரை வெளியில் கொண்டுட்டாங்க. நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது வரலும் இவங்களால் பிரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த 4 குரூப்பையில் 3 பேர்த்தையும் சசிகலாவை தவிர டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், இவர் 3 பேர் செங்கோட்டையை 3 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வேலையை பாருங்கள், பழனிசாமிக்கும்
விஜய் நாங்கள் நம்புறதுல அர்த்தம் இல்லைன்னு பழனிசாமி கைவிடப்பட்டு விட்டார் பாஜகவால். அதுதான் காரணம். செங்கோட்டையன் வந்து அமித்ஷா கூப்பிட்டார், பேசிட்டார். பழனிசாமி வச்சுக்கிட்டு பிரயோஜனம் 10 தோல்வி பழனிசாமி நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனு கை கொடுத்தா கூட அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு போயிடுச்சு. யாராலையுமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவர் அதெல்லாம் பாத்தாளத்தில் கிடக்கிறாருங்கிற காரணத்தினால தான் அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரூவ்டு லீடராக இருந்த செங்கோட்டையன் வந்து வரவழைச்சாக்கா ஒரு சில எழுச்சிகளை உண்டாக்கும். எப்படி சார் எடப்பாடி வந்து தகுதியுடையவரா இல்ல அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியே வந்து அவர் கையில இருக்குது. அதை வந்து வச்சுட்டு அவர் என்ன வேணா பண்ணலாம். இப்ப என்ன பண்ணாரு நீங்க சொன்ன உங்க கேட்டுக்கு தான் அதே தான் நானும் கேட்கிறேன். என்ன பண்ணாரு சொல்லுங்க? அதிமுகங்கிற பெரிய கட்சி என்ன பண்ணாரு? என்ன நடந்தது தமிழ்நாட்டில்? ஏதாவது அவங்களை எதிர்த்து நின்னவங்க என்ன பண்ணாங்க? சரி, அவங்க எதிர்த்து நின்னவங்க அந்த கட்சி இன்னைக்கு இல்லாம போயிட்டாரம்மா. ரெட்டை இலைன்னு சொல்லி சின்னத்தை வாங்கினா வெற்றின்னு சொன்ன காலம் போச்சுமா. இன்னைக்கு ரெட்டை இலை வந்து குப்பை இலையா மாதிரி மக்கு போன இலையா மாறி போயிடுச்சு. ஒழிச்சு கட்டிவிட்டாரு. ரெட்டை இலையை வச்சு 10 தடவை தோத்துருக்காரு. திமுக 5 நடுங்குது, அதிமுக 10 கூட்டணி கட்சியில நிற்கும் போது திமுக தள்ளிதான் நிற்கும் அப்படின்றாங்களே. அதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு போங்க. அவங்க ஜாலியாக தான் சுற்றிட்டு அவங்க கூட்டணியிலேருந்து ஒரு ஆள் கூட வெளியே வரல. இவர்கிட்ட கூட்டணி சேர்றேன்னு யாரோ இவர் தான் தாவேக்க எங்களோட சேருன்னு சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தனியாக இருப்போம், நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. வாய துறக்கலையே பழனிசாமி, கனவுலக முதலமைச்சர். என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு? இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க கட்சியை பெரிய கட்சியை கையில் வைத்து கொண்டிருக்கிறாரு. அந்த தாவேக்கா என்ன சொல்றது? நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்குது. என்ன பண்ணுறதா இருக்கு? இல்லை பல யுக்திகளை வந்து வகுத்துட்டு இருக்காரு, ஆலோசகர்களை வகுத்துக்கிட்டு இருக்கு. என்ன உத்திகளை வகுத்து தான் 10 தடவை ஜெயிச்சு காட்டினாரு. அப்புறம் 3 தடவை பிரமாதமாக பின்னிவிட்டார். 13 தோல்வி மொத்தம் ரெக்கார்டு. சீமானுக்கு அவருக்கு கடும் போட்டி இல்லை. சீமானுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? அவர் டெபாசிட் கூட இல்லாமல் போயிடுவார், கவலைப்பட மாட்டார். இவருக்கு டெபாசிட் கிடைச்சதுங்கிறது தான் வித்தியாசம். ஓகே சார், இப்போ வந்து தாவேக்காவை பற்றி வருவோம் சார். தாவேக்காவில் வந்து அடுத்தடுத்து திருப்பங்கள் இருக்குது. இப்போ வந்து பொதுக்குழு கூட்டி விஜய் வந்து நிறைய பேசினால நங்குன்னு நான் கொட்டுவேன் அப்படின்லாம் வந்து திமுகவை வந்து சாடி இருந்தாங்க. இப்போ தமிழக அரசு என்ன பண்ணிடுச்சு, என்ன திட்டங்களை நிறைவேற்றுச்சு, நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக செயல்படுறோம். புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் வந்து மேடையிலே கொந்தளிச்சாங்க, முக்கியமாக ஆதவர்ஜுனா. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? என்ன ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்? ஆதவர்ஜுனா வந்து பொதுச் செயலாரையே, திமுக பொதுச் செயலாளரையே வந்து வச்சு செஞ்சிருந்தாரே சார். பார்த்தீங்களா? சொன்னார், நிறைய பேசினாரு. ஒரு கண்ணியமான பேச்சா? அதான் கேக்குறேன், கண்ணியமான பேச்சு. எப்படி மேடையில இவ்ளோ ஒரு 70 வருட ஒரு கட்சியை வந்து எப்படி பேசுறாங்க? விரக்தியின் உச்சம். ஊர் பூரா ஒதுக்கிறாங்க, போற இடத்துல கேவலப்படுறாங்க. விரக்தியின் உச்சம். தொலைச்சு போடுவேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ரவுடி பேட்டை, நான் உன்னை விட பெரிய ரவுடி. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிற பேச்சாது. இப்போ ஸ்டாலின் அங்கிள்லாம் கம்மியாயிடுச்சு சார். என்ன பண்ண முடியும்? ஊர் கூடி சிரிச்சுது. அங்கிள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேமஸாக போச்சு. இவரை பார்த்த உடனே அங்கிள் அப்படிங்கிறானுங்க. வெளியே வந்தால கதறி தேம்பி அழுதாருங்கிறாங்க. குற்றமே செய்யலை, நான் எனக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னாரு. அப்புறம் என்னது காசு கொடுக்குறாரு? ஒன்றுமில்லமா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. 10 கோடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 10 கோடி ரூபாய் போயிடுச்சுமா சொந்த பணம். 5 நடுங்குறாரு. 10 கோடி ரூபாய் விஜயனுடைய சொந்த பணம் போயிடுச்சு கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருஷத்துல. அதுதான் புரிஞ்சுக்கோ, அரசியல் சினிமா அல்ல. சினிமாவில் வந்து ஒரு படம் வெற்றி அடையலைன்னாக்கா அடுத்த படத்தில் சமாளிக்கலாம். இது பாட்டிக்கிட்ட வந்து 1.5 வருஷம் ஆகலாம், 5-7 கூட்டம் தான் போட்டோம். 10 கோடி ரூபா போயிடுச்சு. இதுதான் ஆரம்பம். சிவாஜி அவர்கள் நடிகர் தலைவர் சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாருமா, இதே மாதிரி கூட்டம் தான் வந்து நின்றுச்சு. பல கட்சிகள் அழைப்பு விடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட போய் சேருங்களா? பல கட்சிகள் போய் சேர வேண்டியதானே. எந்த கட்சி அழைப்பு விட்டுச்சு சொல்லுங்க. எந்த கட்சி அழைப்பு விட்டுச்சு? அதிமுக, பாஜக, அப்புறம் காங்கிரஸ் போயிருக்குதா அவர்கிட்ட? காங்கிரஸ் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நீயா சொன்னா ராகுல் காந்தி கிட்ட இருந்த மாதிரி ஒன்றும் தகவலே இல்லையே. பேசுறதுக்கு அடையாளத்தை காணுங்க. இன்னைக்கு வந்து ஏஐயில் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் போடலாமா? 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி கூட காட்டலாம். இப்போ நிர்மலா சீதாராமன் 20,000 ரூபா கொடுத்தா மாதம் 10 லட்ச ரூபா உனக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு பிடிச்சி விட்டாங்க. அது நான் சொன்னது இது ஸ்கேமுங்குது. அதானியை அம்பானியை பிடிச்சி உதைக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா? இல்லை சார், இப்போ பாஜக, அதுக்கப்புறம் அதானி குழுமம்,
அதுக்கப்புறம் அதிமுக இவங்க வந்து மாபெரும் ஒரு சக்தி. இப்போ வந்து தாவேக்கா வந்து இவங்களோட போய் இணைஞ்சிச்சுன்னா வந்து திமுகவை வந்து அசைக்க முடியாது, திமுக வந்து வீழ்த்திட முடியும், எங்களை அசைக்க முடியாது, நாங்கள் எப்படி வட மாநிலங்களை நாங்கள் வந்து ஒரு காலூண்டி இருக்கோமோ அதே மாதிரி நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலையும் வருவோன்றாங்க. அது மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். அவங்க இருக்கிற ஒரே பெரிய சக்தி வந்து தேர்தல் ஆணையம். இவங்கெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா. ஞானேஷ்குமார் வந்து அவருடைய கருணையினால தான் இன்றைக்கி இருக்காங்க. ஞானேஷ்குமார் காலம் வர்றாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு ஆள் தான். அவர் வந்து வாக்காளர் பட்டியல்லையே எல்லா சகலத்தையும் முடிச்சு கட்டிவிட்டார். ஓட்டு போடுறதுக்கு நான் வந்தால் தானே எதிர்த்து ஓட்டு போடுவேன். உங்களுக்கு எனக்கு ஓட்டே இல்லைன்ட்டாக்க பிரச்சனை இல்லை. ஏன் விஜய் இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க சார்? ஏமா கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறேன்னாரு. கொள்கை இது வந்து சொன்னாரா? அவருடைய கொள்கை என்ன? பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து பேசுகிறேன்னார். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எப்போ இவருக்கு தேர்தல் நடத்தினார்? முதல்ல உன் கட்சி ஆஃபீஸு ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த கட்சி ஆஃபீஸருடைய ஒரு மாவட்ட தலைவர்கள் யார், செயலாளர் யார், பொருளாளர் யார், உறுப்பினர்கள் யார், அவங்கெல்லாம் எப்படி வந்து தேர்தல் நடத்தின பொதுக்குழுவுக்கு அவங்கள எப்படி வந்து செயற்குழு இது பண்ண ஏதாவது இருக்குதா? ஒரு 500 பேரை வச்சுருக்கிற. பொதுக்கூட்டம்னாலும் அவங்கள தான், மாநாடுனாலும் அவங்கள தான், போராட்டம்னாலும் அவங்கள தான், இதனாலும் எல்லா நாளும் அவங்கள தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சீமானுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சீமானுக்கு பின்னாடி ஒரு 15 பேர் நிற்பாங்க. அவர் சீமான் ஜோக் அடிக்கிறதா அவர் கையை காட்டானா பகாகான்னு சிரிப்பானுங்க. அதே மாதிரி ஒரு செட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கிள் அப்படின்னா அவனுக்கு ஒரு கூட்டம் நிற்குது. வேற என்ன இருக்குது? அவர் என்ன அரசியல் எங்க ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளாக மாறும்னு அடிச்சு பேசுறாங்களே. மாறிட்டு அதனால தானே ஞானேஷ்குமார் கிட்ட இருக்காரு. அவர் தைரியமா பேசுறதுக்கான ஞானேஷ்குமார் தானே. தேர்தல் ஆணையர் வந்து இதெல்லாம் வாக்கா மாற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் பேசுறாரு. முதல்ல ஒரு கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க ஆதாரபூர்வமாக காட்ட சொல்லுங்க. அப்போ இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்தி விடுமா சார்? திமுகவை வீழ்த்துறது வந்து ஒரே கூட்டணி தான். தேர்தல் ஆணையமும் பாஜகவும் தான். அவங்க தான் வீழ்த்த முடியும், வேற யாராலையும் வீழ்த்த முடியாது. பொதுமக்களும் திமுக ஒன்றா இருக்காங்க, பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒன்றா இருக்குது. இப்போ நடக்கிறது சார் சொல்கிறீங்க. ஏன்னா பல திட்டங்களை நிறைவேற்றலை. மழைநீர் வடிகால் தொடங்குனது அப்படியே இருக்குது. சும்மா எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு திட்டங்களை நிறைவேற்றிட்டு அது அப்படியே இருக்குது. போதை புழக்கம் வந்து அதிகரிச்சிருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுகனாலே இது வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. எந்த அடிப்படையில் மக்கள் திமுகவுக்காக ஆதரவாக இருக்கிறார்கள்? எல்லாத்தையும் விட்டுலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நான் சென்னையில் தான். எப்படி வந்தீங்க? மணி என்ன? கேப்ல வந்தேன். இப்போ மணி என்ன? 8 மணி. இருட்டு. இந்த நேரத்தில் தைரியமாக ஒரு பெண் வந்துகிட்டு இருக்கு, மீடியாவில் ஒர்க் பண்ணுது. பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு? இதுக்கு மேலே இப்போ என்ன? உங்களை வச்சு நான் கேட்குறேம்மா. கண்ணு முன்னாடி என்ன ஆதாரத்தை காட்டுறேன். நீங்கள் ஒரு இளம் பெண், உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? தைரியமா வந்து இருக்கிறீங்க. தைரியமா போறீங்க. கோவையில அங்கிட்ட வந்து கோவையில ஒரு மாணவி கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க. கோவையில கற்பழிச்சு ஒரு மாணவி. எத்தனை மாணவி? ஒரு மாணவி. அது வந்து தேடி பிடிச்சி சொல்றீங்க. இப்ப நடந்தது சார், அதனால நான் தேடி பிடிச்சு சொல்லல. இப்ப நடந்ததே. கொலையே நடக்காதுன்றீங்களா? கொலையே நடக்காதுங்கிறீங்களா? அப்படிதானே சார் சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு கொலையே நடக்காது. என்ன ராமராஜ்யம் நடத்துறாங்களா? கம்பத் தான் எழுதலாம். கொடுப்பார் இல்லை கொள்வாரின்மையால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிச்சை எடுக்கிறவங்க எவனுமே இல்லை ராமராஜ்யத்தில். அதனால் கொடுக்கறதுக்கு வள்ளல்கள் யாரும் இல்லைன்னா அந்த மாதிரி ராஜ்யத்தை கொண்டுருவீங்களா நீங்கள்? கோவையில் நடந்த இது கேஸை சொல்லுங்கள், என்ன நடந்தது சொல்லுங்கள், விஷயத்தை விவரமாக சொல்லுங்கள். 11 மணிக்கு ஒரு மாணவி 11 மணிக்கு சொல்லாதீங்க. ராத்திரி 11 பகல் 11. ராத்திரி 11 மணிக்கு அந்த நண்பரோட பேசிட்டு இருந்தாங்க. நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி 11 மணிக்கு. எங்க? புதர்ல. அவ்வளோதான். ஏன் சார் அவ்வளோனா? அவங்களோட இஷ்டம் சார். அந்த பொண்ணோட இஷ்டம் இல்லையா? நான் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட், தெரிஞ்சுங்க. ஒரே லைனில் தான் முடிப்பேன். இதுக்கு முள் போய் வாழை இலை மேலே பட்டாலும், வாழை இலையே முள் மேலே பட்டாலும் கிழிச்சல் வாழை இலைக்குத்தான். 11 மணிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோட புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்கிறிய நீ யார்? அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கேட்டால் என்ன அர்த்தம்?